லண்டன் கேட்விக் விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானம் ஒன்றின் சக்கர பகுதிக்குள் இருந்து நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் ஒன்று உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் நோக்கில் விமானத்தின் சக்கர பகுதிக்குள் மறைந்திருந்த நபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மொரோக்கோவின் டான்ஜியர் நகரிலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்தை வந்தடைந்த ஏர் அரேபியா மரோக் நிறுவனத்திற்கு சொந்தமான ஏர்பஸ் A320 விமானத்திலேயே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11:45 மணியளவில் இந்த விமானம் பிரித்தானியாவில் தரையிறங்கிய போது சக்கரங்கள் இருக்கும் பகுதிக்குள் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த லண்டன் கேட்விக் அவசர பிரிவினரும் சசெக்ஸ் காவல்துறையினரும் சடலத்தை மீட்டுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விமானங்களில் இவ்வாறு மறைந்து பயணம் செய்ய முயற்சிப்பது இது முதல் முறையல்ல. கடந்த 2019 ஆண்டும் கென்யா விமானம் ஒன்றிலிருந்து நபர் ஒருவர் லண்டன் பகுதியில் உள்ள வீட்டுத் தோட்டம் ஒன்றில் விழுந்து உயிரிழந்தார். அதேபோல் 2012 ஆண்டும் அங்கோலாவிலிருந்து வந்த விமானத்திலிருந்து விழுந்து ஜோஸ் மடாடா என்ற நபர் உயிரிழந்தார். அவர் -60°C கடும் குளிரிலும் 12 மணித்தியாலங்கள் உயிரோடு போராடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் 2015 ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலிருந்து லண்டன் வந்த விமானத்தில் சக்கர பகுதியை பிடித்துக் கொண்டு வந்த நபர் ஒருவர் அதிசயிக்கத்தக்க வகையில் உயிர் பிழைத்த சம்பவமும் பதிவாகியிருந்தது. விமானங்கள் வானில் பறக்க தொடங்கியதும் அதன் சக்கரங்கள் உள்நோக்கி மடக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு மறைந்திருப்பவர்கள் நசுங்கி உயிரிழப்பதற்கான ஆபத்து மிக அதிகமாகும். ஒருவேளை அந்த நசுக்களில் இருந்து தப்பினாலும் வானில் அதிக உயரத்தில் பறக்கும் போது ஏற்படும் கடும் குளிர் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக அவர்கள் உயிரிழக்க நேரிடும். அத்துடன் விமான என்ஜின்களின் கடுமையான சத்தம் காரணமாக அவர்களின் செவி புலன்களும் முற்றாக பாதிக்கப்படலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.